சென்னையில் உயரமான சுவர்களில் ஏறி கொள்ளையடிக்கும் பிரபல கொள்ளையனான நெமிலிச்சேரி வினோத் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறையிலிருந்து வெளிவந்த 4 நாட்களில் 16 இடங்களில் கைவரிசை காட்டியவர் சிக்கியது எப்படி? சென்னை தியாகராய நகர் நியூபோக் சாலையில் வசிக்கும் வயதான தம்பதியர் வீட்டின் பூட்டை உடைத்து 10,000 ரூபாய் பணம் திருடு போனதாக மாம்பலம் காவல் நிலையத்துக்கு புகார் வந்தது. அதன் பேரில் மாம்பலம் தனிப்படை போலீசார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து பிரபல கொள்ளையனான நெமிலிச்சேரியைச் சேர்ந்த 27 வயது வினோத்குமாரை நேற்று கைது செய்தனர். அவரிடம் இருந்து இருசக்கர வாகனம், லேப்டாப், 8 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட வினோத்குமார் மீது சென்னை குமரநகர், சைதாப்பேட்டை என பல்வேறு காவல் நிலையங்களில் மொத்தம் 10 வழக்குகள் உள்ளன. 10ஆம் வகுப்பு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஊதாரியாக மாறிய வினோத்குமார் பல்வேறு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்தனர். பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டுவது, எவ்வளவு உயரமான சுவராக இருந்தாலும் ஏறி குதித்து திருடுவது ஆகியவற்றில் கை தேர்ந்தவர் என கூறப்படுகிறது. திருட்டு வழக்கில் கைதாகி 1.5 ஆண்டுகளாக புழல் சிறையில் இருந்தவர் கடந்த 8ஆம் தேதி சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். முதலில் ஈக்காட்டு தாங்கல் சென்று அங்கு ஒரு இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு ஹார்ட்வேர் கடையில் சிறிய கடப்பாறையை வாங்கிக் கொண்டு கைவரிசை காட்டத் தொடங்கியுள்ளார். தியாகராய நகர், சூளைமேடு, நுங்கம்பாக்கம், சாஸ்திரி நகர், திருமங்கலம், ராஜமங்கலம், புழல் என சிறையிலிருந்து வெளிவந்த 4 நாட்களில் 16 கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியுள்ளார். திருடிய நகை, லேப்டாப், செல்போன் ஆகியவற்றை விற்று உல்லாசமாக இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் தியாகராய நகர் பகுதியில் நேற்று இருசக்கர வாகனத்தில் மீண்டும் சுற்றித் திரிந்தபோது தனிப்படை போலீசாரிடம் சிக்கினார். தியாகராய நகர் பகுதியில் நடந்த திருட்டு வழக்கில் மாம்பலம் போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மற்ற 15 திருட்டு வழக்குகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல் நிலைய போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்று காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.